people, when they look at India's farmers or they look at India's weavers, they look at India's workers, they see weakness. But when I look at India's farmers, India's laborers, India's weavers, I see India's true strength. நிறைய நபர்கள் நம்முடைய இந்திய நாட்டின் நெசவாளர்களையும் விவசாயிகளையும் வேலை செய்பவர்களையும் பார்க்கும் பொழுது பலகீனர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் நான் இந்தியாவினுடைய விவசாயிகளையும் நெசவாளர்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் இந்திய நாட்டின் பெருமையாக பார்க்கிறேன். In fact, I am one of those people who believes that to make something strong, you have to work on the foundation. You cannot make something strong, you cannot make a building strong if you do not have a strong foundation, if you do not have strong walls. தயவு செய்து நம்புங்கள், ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங் உறுதியாக இல்லை என்றால் எதுவுமே உறுதியாக இருக்காது. நான் அந்த உறுதியான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக நம்புகின்றேன். அந்த நம்பிக்கை உங்களின் முன்னால் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். And I think the people, the laborers, the farmers who work with their hands, the skilled people, I think these are the foundation and the walls of any building that we are going to build. இந்த உலகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களை போன்று உங்களுடைய கைகளால் உங்களுடைய பொருட்களை உருவாக்கி இந்த உலகிற்கு தரக்கூடிய நபர்களால் தான் மீண்டும் இந்த உலகம் கட்டமைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. And I also think that India owes a debt to its farmers, to its laborers, to its weavers, because these are the people who have built this nation. So when we think of farmers, laborers, weavers, we have to think that as a nation we owe them a debt of gratitude. இந்தியா இது போன்ற நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு நாடாக பார்க்கும் பொழுது, ஒரு அரசாக பார்க்கும் பொழுது, இந்தியா உங்களை போன்ற விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் நிறைய கடமைப்பட்டிருக்கிறது. The weavers, the farmers, the laborers did not sell this country to the British. Did not sell this country to the British. ஏனென்றால் உங்களை போன்ற நெசவாளர்களும் உழவர்களும் இந்த நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு நீங்கள் விற்றவர்கள் அல்ல, நீங்கள் மானத்தோடு இருந்தவர்கள். Many Indians sold India to the British. நிறைய laborers, farmers, poor people, weak people did not sell. வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் நிறைய நபர்கள் இந்தியாவை அந்நிய நாடுகளுக்கு விற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த தரவரிசையில் ஒரு நெசவாளியோ, ஒரு உழைப்பாளியோ, ஒரு உழவனோ இல்லை. So that is why I am here to talk to you today, not as someone who is going to tell you what you have to do, but as someone who wants to listen to your views on the future of this country. அதனால் தான் நான் இங்கே இருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படவில்லை. நீங்கள் இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். Of course I have some opinions and some views of my own which I would like to share with you as well. நிச்சயமாக எனக்கும் சில கனவுகள் இருக்கின்றன, எனக்கும் சில விருப்பங்கள் இருக்கின்றன, அவற்றையும் நான் உங்களோடு பகிர இருக்கின்றேன். So now please I will give the floor to you. இப்பொழுது உங்கள் வசம் இந்த அவையை ஒப்படைக்கின்றேன். தாராளமாக நீங்கள் கேள்வியை கேட்கலாம் என மரியாதைக்குரிய ராகுல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். Thank you, sir. திரு
ஆர் வேலுசாமி அவர்கள் மைக் கொடுங்க அவருக்கு. முன்னாடி வரை கொஞ்சம் அவங்க முன்னாடி வந்துடட்டுமா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய மாண்புமிகு வருங்கால பிரதமர் ராகுல்ஜி அவர்களே, ஏழைகளின் காவலன், விவசாயிகளின் உற்றதோழன், நெசவாளர்களின் விடிவெள்ளி, தொழிலாளர்களையும் நெசவாளர்களையும் விவசாயிகளையும் சிறு குறு தொழில் அதிபர்களையும் நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை அறிந்து தீர்வுகளை கொடுக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் காவலனே, உங்களை லட்சம் நெசவாளர் குடும்பங்களின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். I am going to just say the gist of what he said. He is welcoming you on the behalf of all the weavers who have assembled here. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கிராமப்புற பொருளாதாரத்தை காப்பாற்றி வரும் நெசவு தொழில் தற்போது மிகப்பெரிய சவாலை சந்தித்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 லட்சம் விஸ்தரிகளிலே தமிழகத்திலே 1/3 பங்கு 7 லட்சம் விஸ்தரிகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் சுமாராக நேரடியாக 10 லட்சம் பேரும் மறைமுகமாக 15 லட்சம் தொழிலாளர்களும் வேலை செய்து வருகின்றோம். The textile industry is in dire straits now. It employs எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்றீங்க? 25 lakhs people. 25 lakhs people. And indirectly எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்றீங்க? How many people are you employing indirectly? 15 lakhs. 15 lakhs. சொல்லுங்க. தற்போது நெசவு தொழில் ஜிஎஸ்டி வரி விதிப்பாலும் நவீன தானியங்கி தறிகளினுடைய அதிகப்படியான உற்பத்தியாலும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. முன்பொரு காலத்திலே கைத்தறி நெசவாளர்கள் பாதிப்புக்குள்ளாகப்பட்ட போது 1985ஆம் ஆண்டு தங்களுடைய தந்தையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே சிறப்பு ரிசர்வேஷன் சட்டம் மூலம் ஒரு ரக ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி அந்த நெசவாளர்களை காப்பாற்றி கொடுத்தார்கள். அதே போன்று இப்போது எங்களுடைய விஸ்தரி தொழில் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே தாங்கள் பாராளுமன்றத்தின் மூலமாக சிறப்பு ரக ஒதுக்கீட்டை பெற்று எங்களுடைய தொழில் சார்ந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். I'm going to translate the gist of what he said to you. So we moved from handloom to power looms and now we are moving towards auto looms. When your father, late Shri Rajiv Gandhi, was the Prime Minister, when he gave special protection for the handloom sector, when the transition from handlooms to power loom took place. Now the transition is from power looms to auto looms, because of which the rate at which the auto looms produce fabric, the power looms are not able to match to that speed. Number two, they don't do any value added products. They produce the same fabric, and this has also caused a lot of unemployment. So we request that similar to what was done during Shri Rajiv Gandhi's period, we request that protection be given to the power loom sector. During Shri Rajiv Gandhi's period, certain types of fabrics, for example, the zari work could be done only by handloom. Similarly, we want certain types of protection to be given for the power loom sector. Certain types of fabrics should be produced only through the power loom sector. Okay? That is his request. That sounds like a good suggestion. Thank you, sir. மரியாதைக்குரிய வேலுசாமி சொன்னது ஒரு நல்ல ஆலோசனையாக எனக்கு படுகிறது. நிச்சயம் நிறைவேற்றுவோம். அடுத்த क्वेश्चन போலாமா? Is there anything you want to add, sir? நம்ம சரி நான் வாங்கி வச்சுக்கிறேன், நான் கொடுத்துறேன். Do you want to add anything, sir? Yeah. So you must have noticed that today the Chinese army
is occupying Indian territory. You must have read it in the newspapers. நீங்கள் நிச்சயமாக கவனித்திருப்பீர்கள், இன்றைய காலகட்டத்தில் சைனாவுடைய ராணுவம் இந்திய எல்லைக்கு அருகே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். And many people say that Bangladesh is competing very strongly in the textile business. நிறைய பேருக்கு தெரியும், பங்களாதேஷ் இன்னொரு போட்டியாளராக இந்தியாவிற்கு இந்த நெசவு தொழிலிலும் டெக்ஸ்டைலிலும் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். Now, one has to ask the question, why does China think it has the guts to come inside our territory? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், ஏன் சீன தேசம் இந்தியாவிற்குள் வர வேண்டும் அல்லது வரக்கூடிய அந்த தைரியம் சீனாவிற்கு எப்படி வருகிறது? What has given China the confidence to come inside the territory of a country like India? It has not happened before. நம்முடைய தாய்நாட்டிற்குள் அந்த டெரிட்டரி எனப்படுகின்ற எல்லைக்குள் ஒரு அந்நிய தேசமான சைனா வருவதற்கான அந்த தைரியம் சைனாவிற்கு எப்படி வருகிறது? You might think, why is Rahul Gandhi raising China inside our territory question when he is speaking to weavers? நீங்கள் யோசிக்கலாம், ராகுல் காந்தி அவர்கள் ஏன் சைனா இந்தியாவுடைய எல்லைக்குள் வருவதை பற்றி மக்களிடையே பேசுகிறார் என்று. And I will explain. நான் அதை சொல்லுகின்றேன். They can see today that India is weak. இன்றைக்கு அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய இந்தியா பலகீனமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். You saw yourself that the Prime Minister of India does not have the courage to say the words China. இன்றைக்கு நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு அந்த சைனாவை எதிர்த்து தைரியமாக ஒரு சொல் சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறார். You look at his speeches for the last 3-4 months. He does not say China. கடந்த 3-4 மாதங்களாக அவர் பேசிய பேச்சுக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதை சைனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. And China is sitting inside India. அதே சமயம் சைனா உள்ளே நுழைவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. Now there is a reason. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. China has understood that India's economy is on its knees. India's economy is on its knees. இன்றைக்கு சைனாவிற்கு நல்லா தெரியுது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, அதற்கான தேவைக்காகவே பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. China can see that every single action of the Indian government is designed to strengthen 5 or 6 big business people and weaken India's real strength, the laborers, the workers and the weavers. 95% மக்களாகிய இருக்கின்ற உழைப்பாளர்களையும் நெசவாளர்களையும் விவசாயிகளையும் பலகீனப்படுத்திக் கொண்டு 5% மக்களை மட்டுமே மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சைனா உணர்ந்திருக்கிறது. I can guarantee you that if India's laborers, if India's farmers, if India's weavers were strong, were protected, were given opportunities, China would never dare to come inside India. சரியான ஒரு களம் மட்டும் அமைத்துக் கொடுத்தால், சரியான ஒரு பாதை மட்டும் போட்டுக் கொடுத்தால், இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற விவசாயிகளும் நெசவாளிகளும் உங்கள் திறமையின் மூலமாக சைனாவை போன்ற நாட்டை எதிர்த்து அந்தந்த துறைகளில் பணியாற்ற முடியும். I will go one step further. I can also guarantee you that if India's farmers, laborers, small and medium businesses were strong, then the President of China would be wearing a shirt made in India. நிச்சயமாக நான் இன்னொரு உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அது போன்ற தன்னிறைவு பெற்ற சக்தி பெற்ற சிறு குறு தொழிலதிபர்களாக மாறினீர்கள் என்றால் சைனாவின் அதிபர் கூட மேட் இன் இந்தியா என்கின்ற துணியை போட்டுக்கொள்ள ஆசைப்படுவார் இந்த உலகத்தில். And I can guarantee you
that Chinese people would be driving Indian cars, that Chinese people would be flying in Indian aeroplanes, that Chinese houses would have Indian carpets. Why is this not happening? Because our government is insisting on helping 5-6 of India's richest business people and killing and destroying India's true strength. இது மட்டும் நடந்தால் சைனா போன்ற நாடுகள் கூட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்களில் பயணிக்க ஆசைப்படுவார்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கம்பளங்களில் நடக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் அது போல நடக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த நாடும் அரசாங்கமும் ஒரு குறிப்பிட்ட 5-6% மக்களுக்காகவும் சில நிறுவனங்களுக்காகவும் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. மீதி நம்மை போன்ற மக்களுக்காக அது பாடுபடுவதில்லை. You are using the Indian Army, the Indian Navy, the Indian Air Force to protect India from China. If you use India's laborers, India's farmers, India's workers, you will not need the Army, Navy and Air Force to be standing over there. China will not have the guts to come inside. இன்றைக்கு மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்டு ராணுவ படை கொண்டு நீங்கள் சைனாவை எதிர்ப்பதற்காக எல்லைகளில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், இந்த நெசவாளர்களும் விவசாயிகளும் சிறு குறு தொழில் அதிபர்களும் அவர்களுக்கான நிலையை அடைந்து விட்டால் ராணுவம் தேவைப்படாது, அண்டை நாடுகள் நம்மிடம் வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். So now let us discuss the first anti-worker, anti-farmer action taken by Narendra Modi on purpose to weaken you was demonetization. முதலாவதாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த ஆன்டி லேபர் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு போக்கு என்றால் அது பண மதிப்பு இழப்பீட்டு துறைதான். demonetization. The idea behind demonetization was that no poor man should be able to run his own business. அதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால், ஒரு யுக்தி என்னவென்றால், இந்த பண மதிப்பிழப்பின் சார்பாக எந்த ஏழையும் தொழில் செய்யக்கூடாது என்பதுதான். The next action against our farmers, laborers, weavers was GST. அடுத்த கட்டமான தாக்குதல் ஆக நான் பார்ப்பது என்னவென்றால், இந்த நெசவாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரானது இந்த GST என்கின்றதுதான். Make GST so complicated, so difficult that no poor man can understand it, can work with it. இந்த GST என்கின்ற விஷயத்தை மிக கடுமையானதாக, காம்ப்ளிகேட்டட், ரொம்ப புரியாத மாதிரி ஒன்னு செஞ்சிருக்காங்க. ஏன் என்றால் அது உங்களுக்கு புரியாமலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். When COVID happens, the BJP government forgives loans of the richest people in India, lakhs of crores. இந்த நாடு பிஜேபி அரசு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. the richest people, மிகப்பெரிய பணக்காரர்களுடைய லோன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. I want to know how many weavers, how many laborers, how many farmers loan was waived. ஆனால் எனக்கு தெரியவில்லை எத்தனை ஏழைகளுடைய, நெசவாளர்களுடைய, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. Not one person, not one poor man's loan was waived. And the richest people in India, their loans are being waived every day. Why? What have they done that you have not done? ஏன் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது? பணக்காரன் பணத்தை வாங்கிக் கொண்டு வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் ஏழைகளாகிய நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். இது ஏன்? Okay, if you are using the telephone of their company, they are wearing the shirt you have made. If you are using the telephone of their company, they are wearing the shirt you have made. நீங்கள் அவர்களுடைய போனை யூஸ் பண்றீங்கன்னா, அவங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா சரி, பரவாயில்லை. ஆனால் நீங்கள் நெய்த சட்டை தானே அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. They are eating the food made by farmers.
They are eating the food produced by farmers. நீங்கள் தயாரிக்கின்ற உணவைத்தானே அவர்களும் உண்ணுகிறார்கள். They are living in buildings built by laborers. நீங்கள் கட்டிய இந்த மாளிகையில் தானே அவரும் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். So why should they be treated differently and we be treated differently? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்த நீங்கள் வேறு விதமாக சமூகத்தில் இருக்கிறீர்கள், அவர்கள் ஏன் வேறு விதமாக சமூகத்தில் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். So this is what we have to change. Of course the question is correct. We need protection. We need our protection of power looms. But I don't think that is enough. You don't need just protection. You need support. We need to see you as an asset, as a strength, not as a weakness. இது மட்டும் போதாது. நீங்கள் சொன்னது அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு சட்டம் மட்டும் போதாது. நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்தால்தான் இந்த நாடும் உலகமும் உணரும். நீங்கள் தான் இந்த நாட்டின் அசெட், சொத்து என்பதை நீங்கள் உணர வேண்டும். Why is it that in a meeting of big business people nobody says we need protection? Why is it that in a meeting of farmers people say we need protection? In a meeting of laborers people say we need protection. Meeting of weavers people say we need protection. Why? ஒரு சாதாரணமான விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பணக்காரர்களோ அல்லது பெரும் பெரும் முதலாளிகளோ நடத்துகின்ற கூட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை. உங்களை போன்ற நெசவாளர்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் இருக்கின்ற கூட்டத்தில் தான் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும், சமூக பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இதற்கு பின்னணியை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். We need a transformation in the way we are thinking. நம்முடைய எண்ண முறையே மாற வேண்டும். Our farmers, laborers, weavers should feel that the country is indebted to them, that the country owes them something. இந்த நாடு நம்முடைய நாடு என்பதை உங்களை போன்ற விவசாயிகளும் தொழிலாளர்களும் நெசவாளர்களும் உணர வேண்டும். இந்த நாடு நம்முடைய நாடு என்ற எண்ணம் வர வேண்டும். Because that is the truth. ஏனென்றால் அதுதான் உண்மை. இந்த நாடு நம்முடைய நாடு. It's our country. Thank you. And We go to the second question, sir. thank you very much, sir. திருமதி ரேவதி எங்க இருக்கீங்கம்மா? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, நீங்க என்ன செய்யறீங்கங்கறத சொல்லுங்க தலைவருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானிகட்டம். பக்கத்துல மைக் வச்சுக்கங்க. ஆன் பண்ணிருக்கான்னு பாருங்க. இன்னொரு தடவை பேசி பாருங்க. ஆன் பண்ணிருக்கான்னு. வாலண்டியர் இல்லாட்டி இந்த மைக் யூஸ் பண்ணிக்கங்க. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்திலிருந்து குறிச்சி கிராமம் கருங்கண்ணி காட்டூருங்கிற ஒரு மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் கால் மிதி பத்தி பேசலான்னு வந்திருக்கிறேங்க. கால் மிதி பத்தி அந்த துணி வந்து பெரிய பெரிய கம்பெனியில இருந்து எடுத்துட்டு போய் கால் மிதி போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க பேசி முடிச்சிருங்க. நீங்க சொன்னதோட சுருக்கத்தை நான் தலைவருக்கு தெரியப்படுத்திடுறேன். அவர் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அந்த கால் மீதி துணியை எடுத்துட்டு போய் கால் மீதி போடுறதுனால ஒரு வாழ்வாதாரம் எந்த ஒரு பொண்ணுக்கும் கிடைக்கிறது இல்லை. அதை வந்து கவர்மெண்டே எடுத்து அந்த துணி பாவு எல்லாம் கொண்டு வந்து போட்டு செய்யற மாதிரி நான் கேட்குறோம். அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? அது வந்து இது வந்து எல்லாம் முடங்கிருச்சு இந்த தொழிலெல்லாம். யாரு வந்து அதனுடைய சம்பளம் பத்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுட்டாங்க. நீங்க வீட்ல இருந்து வேலை செய்யறீங்களா? வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஒரு பிள்ளை ஒரு பையன் இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. பையன் என்ன படிக்கிறாரு? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே. பொண்ணு என்ன படிக்கிறாங்க? ஒன்னு +2 முடிச்சிட்டோம். +2 முடிச்சிருக்காங்க. மேல படிக்க போறாங்களா? மேல படிக்க வைக்கலீங்க. படிக்க வைக்க முடியாது. இதை வச்சு சிரமத்துல இருக்கிறீங்க. படிக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. ஓகே. அதனால இந்த தொழில் வந்து முடங்காம அப்படியே எல்லாரும் இந்த மறுபடியும் செய்ய வேணும். அதை விட்டோம்னா திருப்பி சுற்றுச்சூழல் மாசுபடுற அளவுக்கு தீ வைக்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே அதை முடிச்சாங்கன்னா அதை வந்து நீங்க பார்த்து ஏதாவது செய்யற மாதிரி செய்வேணும். நிச்சயமா செய்வாங்க. இந்த கேள்வியை தலைவருக்கு தெரியப்படுத்திடலாம். சரி. Is the translation done or should I say it? Can I give the gist? She has a home-based enterprise where she gets banyan material, the waste material from the power looms in the surrounding areas, and she converts them into doormats.
and then she supplies them to the nearby agents who sell them in shops. Now, earlier they used to get it free. Now they are middlemen who get this waste material from these factories and sell it to them at a higher price. So they are not able to afford it. It's no more viable to do what she is doing. Her husband is a farmer. She has 2 children, a boy and a girl. The boy is in the college. The girl has finished 12th standard, 12th grade, but they are not able to support her for her higher studies. She wants your support in reviving the home-based enterprise that she and others like her are running in her village. In the last Lok Sabha election, we had developed an idea to help people like her. What is her name? Revati. Revati. We had developed an idea to help people like Revati. கடந்த லோக்சபா தேர்தலில் உங்களை போன்ற நபர்களை பாதுகாப்பதற்காக எங்களிடம் ஒரு திட்டம் இருந்தது. And I understand that she is having difficulty because of the changed environment. இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள முடிகிறது, இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறதுனால இன்னைக்கும் அந்த கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு தொடர்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. So we had thought about this problem, that there are so many people in India who are poor, who are weak, who are struggling to make ends meet. There are so many people at the lower economic levels who are trying to make ends meet and finding it difficult. நிறைய நபர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே பொருளாதார அடிப்படை தேவைகளா இருக்கின்ற நபர்கள், அந்த மாதிரியான நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. And we did not want to make a half solution. நாங்கள் அதை பாதிய அரைகுறையாக ஒரு திட்டத்தை தருவதற்கு தயாராக இல்லை. We wanted to make a full solution. நாங்கள் உங்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு, ஒரு முழுமையான திட்டத்தை தருவதற்காக தயாராக இருக்கின்றோம். So she never has to ask this question again. மீண்டும் இது போல ஒரு ரேவதி என்னிடம் இந்த கேள்வியை கேட்காதவாறு ஒரு திட்டத்தை தயாரிக்க ஆசைப்படுகின்றோம். So what was the idea? The idea was called Nyay, justice. அந்த ஐடியா என்னன்னா அதுக்கு பேரு ஞான்னா ஜஸ்டிஸ், நியாயம், நியாயம். And the idea was that the government of India would guarantee a certain minimum amount of money directly into the bank accounts of all India's poor people. நியாயம் என்கின்ற திட்டத்தின் அடிப்படை என்னன்னா, நேரடியாக இந்த அரசு உங்களுடைய வங்கி கணக்கிலேயே உங்களுக்கான பணத்தை போடுகின்ற திட்டம் தான் நியாயம் என்கின்ற திட்டம். Meaning every month directly in her bank account the government of India would give her money. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வங்கி கணக்கில், பேங்க் அக்கவுண்ட்ல இந்த இந்திய அரசு பணத்தை போடுவதை போன்ற ஒரு திட்டம் தான் ஞான் என்கின்ற நியாயமான திட்டம். I will give you one little piece of information. Do you know that Mr. Narendra Modi has given the 15 biggest businesses in India a gift of almost 10 lakh crores? உங்களுக்கு தெரியுமா, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 15 மிகப்பெரிய தொழில்களை 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான 10 lakh crores, அது 10 லட்சம் கோடிக்கும் அதிகமாக செய்யக்கூடிய 15 தொழில்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். So I asked the question before the last election, if Mr. Narendra Modi can give a gift of 10 lakh crores to 15 people, why can't we give a gift to millions of people? அந்த 10 துறைகளை சார்ந்தவர்களுக்கே அத்தனை பணம் கொடுக்கும் பொழுது நான் நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன், ஏன் ரேவதி போன்ற இந்த ஏழைகளுக்கு நீங்கள் ஏன் கொடுக்க கூடாது? And we came up with a number.
number. We did the maths and Yeah. we came up with a number. அதற்கான திட்டமும் செயல்பாடும் எங்களிடம் தயாராக இருக்கிறது. And the number was that the Indian government would give every single poor family in India 72,000 rupees a year directly in the bank account. அந்த திட்டம் என்னவென்றால் இந்திய அரசாங்கத்தினால் ஒவ்வொரு ஏழையினுடைய வங்கி கணக்கிற்கும் 72,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த திட்டம். And this would happen again and again and again and again until that person was out of poverty. இது எப்பொழுது வரை நடக்கும் என்றால், நடக்க முடியும் என்றால், again and again, திரும்ப திரும்ப நடக்க முடியும். எப்போது வரை என்றால், இந்தியாவில் ஒருவர் கூட வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லை என்கின்ற நிலை வரும் வரை நடக்கும். And this was our commitment in the last election. இது எங்களுடைய கமிட்மெண்ட், எங்களுடைய உறுதிமொழியாக இருந்தது. What is the idea? The idea is that if we are able to help her by creating a financial floor under her, then she can grow. இதற்கு பின்னால இருக்கிற திட்டம் வேற ஒண்ணும் இல்ல. ரேவதி போன்றவர்களுக்கு பண உதவி அல்லது பொருளாதார வசதி செய்து கொடுத்தால் மட்டும் போதும், ரேவதி மேலே வாழ்க்கையில் வர முடியும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். So that was one of the ideas that we had. And I think it is a very, very powerful idea. And when the Congress party comes to power at the national level, we are going to implement this idea and we are going to make sure that the poorest people who we owe a debt to are repaid for the service that they have done to this country. இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. காங்கிரஸ் இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் மிக நிச்சயமாக ஏழை மக்களுக்கு இந்த பணம் சென்று சேரும் வரையில் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதையும் இந்த இடத்தில் உறுதிமொழி கொள்கிறேன். Imagine the poorest person, the poorest family in India will have 72,000 rupees a year in their bank account, every year. ஒவ்வொரு வருடமும் ஏழையினுடைய வங்கி கணக்கில் 72,000 ரூபாய் சென்று சேர்வதை இந்த அரசு நிச்சயமாக எங்களுடைய அரசு வந்தால் உறுதி செய்யும் என்பதையும் இங்கே So தெரிவித்துக் I am கொள்கிறேன். telling you this because there is confusion among the people in India. India is not a poor country. India's people are poor. மக்களிடையே ஒரு மூட நம்பிக்கை இருக்கின்றது, இந்தியா ஒரு ஏழை நாடு என்று. தயவு செய்து அப்படி நினைக்காதீர்கள். இந்தியா ஏழை நாடல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் தான் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா ஏழை நாடு. There is no shortage of money in this country. இந்த நாட்டில் பணத்திற்கு கொஞ்சம் கூட தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. The problem is the money is not distributed properly. இந்த பணம் சரியான விதத்திலே, சரியான விகிதாச்சார முறையிலே உங்களுக்கெல்லாம் சென்று சேராததுதான் இதற்கான காரணம். நன்றி ரேவதி. And if she can send me some of the things that she makes, then I will try and see if I can help her. நீங்க செஞ்ச ஏதாவது சில கால் மிதிகளை தந்தீர்கள் என்றால் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி நிச்சயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So we can solve her problem. No, tell her. So that we can solve her personal problem. ரேவதி இளம் தலைவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற அந்த பொருட்களை கொடுத்தீர்கள் என்றால் நான் உதவி செய்கிறேன், அதன் மூலமாக அட்லீஸ்ட் ரேவதியினுடைய பிரச்சனையினாவது இன்றைக்கு தீரட்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி. என்ன ரேவதி அக்கா, அடுத்த தடவை கொண்டு வந்து தரீங்களா? அடுத்த தடவை வரப்ப உங்களை சந்திக்கிறப்ப கொண்டு வந்து உறுதியா தருவோம். When she comes next time, definitely she will give you the... No, that will take too long. Tell her that she should give me one right now because then I will help her. இப்ப இம்மீடியட்டா உடனடியாக எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும், அது அப்புறம் பார்க்கலாம், எனக்கு இப்போ வேணும், நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். I will tell her, I will show the people of Tamil Nadu what good dari she makes. நான் இந்த தமிழகத்திற்கு சென்று சொல்லுவேன், ரேவதியினுடைய கால் மிதியை வாங்குங்கள் என்று நான் சொல்லுவேன். And I will tell the people of Tamil Nadu, please look at the beautiful dari she is making and help her. நான் மீண்டும் சொல்லுவேன், ரேவதி தன்னுடைய கையால் நெய்த அந்த கால் மிதியை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, ரேவதிக்கு உதவுங்கள் என்று நான் சொல்லுவேன்.
will ensure that the mat Yeah, made because by we have her to, reaches you. because as we well. have to make examples of people like Revati. நாம இந்த மாதிரியான மக்களைத்தான் நாம மேல தூக்குவதற்கான உயர்த்துவதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த நம்பிக்கை வர வேண்டும். We have to show what she is capable of doing to the rest of the world. இந்த உலகத்திற்கு காமிக்கணும், இந்தியாவிலே, தென்கோடியிலே, தமிழகத்திலே, கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற ரேவதியும் கூட இது போன்ற ஒரு நல்ல பொருட்களை தயாரிக்க முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் காமிக்க வேண்டும். Thank you. பாலசுப்ரமணியம். அந்த காலடி மீதி தயாரிக்கிறதுனால பெண்களுக்கு எத்தனை பிரச்சனை வருதுங்களா? அது கழிவுன்னு அதை வெளியில தீ போட்டு எரிக்கிறாங்க. அதை கொண்டு பெண்கள் அதை தயாரிச்சு வீட்டுக்கு அழகு பொருளா கால் மீதியை போடுறாங்க இல்லைங்க. அதனால அந்த பெண்களுக்கு எத்தனை ஒரு கண் பார்வை, மூச்சு சம்பந்தப்பட்டது எல்லாமே வருதில்ல. அதனுடைய விலை அதிகமாக வருதில்ல. அதை வச்சு எப்படி வாழ்வாதாரம் செய்வாங்க? தலைவருக்கு புரிஞ்சிருச்சு உங்க கேள்வி. நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட தலைவர் வழியா தலைவருக்கு அந்த மிதியடியை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அவர் உங்க மிதியடியை ஊர் பூரா, உலகம் பூரா அதை பிரகடனப்படுத்திடுவாங்க. திரு பாலசுப்ரமணியம். What did she say? She said the women who are making it are not able to make any profit from this. They are actually suffering. The business has become unviable. But I said, bring the mats. We will pass it on to our leader, and when he displays it to the world, it will become famous, and their business. You will become a representative yes. for the entire world. And then you with other women who are having the same issue, you work together to make these daris. நீங்கள் மட்டுமல்ல, உங்களை போன்ற நிறைய ரேவதிகள் இணைந்து செய்தீர்கள் என்றால் கூட்டுறவில் இந்த நாடு உயரும். Make it an example for Tamil Nadu. நீங்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய உதாரணமா ஆயிருவீங்க. ரேவதி போன்ற that we will no longer hide our things. We will show them to everybody. நம்ம மறைஞ்சு வீட்டுக்குள்ள செய்ய வேண்டியதில்லை, உலகத்துக்கு பிரகடனம் பண்ணிடுவோம். நாங்க இதை தான் செய்யறோம். இந்த ஈரோடு மாவட்டத்துல ரேவதி போல உள்ள பெண்கள் அதை செய்யறாங்க அப்படிங்கறது உலகத்துக்கே சொல்லிடுவோம். I will help my sister. உங்களை சிஸ்டர்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை அக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என் அக்காவுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது செய்யறதுக்கு நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க செய்ய முடியறதில்ல, அந்த பொருளை எடுத்துட்டு போக முடியறதில்ல. அதனால நன்றி ரேவதி அம்மா. நிச்சயமா தலைவர் உங்களோட அந்த மிதியடை உலகம் பூரா பிரகடனம் செய்வாங்க. வாங்க வாங்க வாங்க. திரு பாலசுப்ரமணியம். நெசவாளர்களின் கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஈரோடு வருகை தந்து கொங்கு மண்டலத்தின் காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் ஈரன் சின்னமலை அவர்களை வணங்கி வந்திருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் வருங்கால பிரதமருமாகிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சித்தோடு விசைத்தறிவாளர் சங்கத்தின் செயலாளராகிய பாலசுப்ரமணியம் முதற்கண் கலந்த நன்றி உரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். He salutes the future Prime Minister of India. Question போங்க சார். இந்தியாவில் பெரும்பாலும் மேன்மேட் பைப்பர் எனப்படும் விஸ்கோஸ் ரயான் மூலப்பொருளான பஞ்சு தற்போது கிரேசின் என்னும் நிறுவனத்தின் மூலம் தனி நிறுவனமாக பல மில்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். தனிநபர் விற்பனை செய்யும் இந்த நூலின் உலக விலைக்கு மூலப்பொருள் கிடைக்க வேண்டுமானால் இறக்குமதி வரியை ஆன்டி டம்பிங் டியூட்டி ரத்து செய்தால் உலக நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மூலப்பொருள் குறைந்த விலைக்கு கிடைக்கும். The viscose fiber industry, the yarn industry requires viscose fiber, and Grasim has complete monopoly over the viscose fiber material. இதன் மூலம் துணி உற்பத்தியில் மற்ற நாடுகளுடன் பொருளாதார ரீதியில் ஆரோக்கியமாக போட்டியிட வழிவகுக்கும். Since they have the monopoly, they control the price. There is also something called anti-dumping duty, which prevents viscose material
from other countries, say for example Indonesia and Vietnam, from entering our country. So since they have prevented such viscose from entering the country, because of this anti-dumping duty, the prices are kept high, which is harmful to textile producers like him. மேலும் தற்போது இறக்குமதி ஆகிக் கொண்டிருக்கும் நூலுக்கு மத்திய அரசு TGTR பரிந்துரையின் பேரில் ஆன்டி டம்பிங் வரி போடுவதாக தகவல் வந்துள்ளது. அதனை தாங்கள் மத்திய அரசிடம் எடுத்துரைத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டுகிறோம். You should speak on behalf of us to the central government and ask them to stop enforcing this anti-dumping duty on us. So, this company has a 100% monopoly? Grasim da ellame va, the viscose fiber ngiradha Grasim mattumda, yes, they have 100% monopoly. Okay, and there's no other way for you to get it? வேற எந்த வழியும் இல்லையா? There is no other way. நீங்களே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்ல வேற எதுவும் இல்லை. சொல்லுங்க தலைவர். So that is catastrophic for the industry. Yes, that அது வந்து இது வந்து நல்லது இல்ல. இந்த ஒரு சாபக்கேடு, இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சாபக்கேடு அப்படி இருக்கிறது. I will raise it for you. நான் நிச்சயமாக உங்களுக்காக இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்புவேன். ஏற்கனவே இது சம்பந்தமாக வந்துங்க அடுத்து சொல்ல போறேன். இப்பிரச்சனைக்கு தீர்மானம் வேண்டும் என்றால் அனைத்து நூல்களுக்கும், அதாவது இம்போர்ட்டட் நூல் ஆன்டி டம்பிங் வரி போல தகவல் வந்துள்ளது. தாங்கள் மேலும் இப்பிரச்சனைக்கு தீர்மானம் வேண்டும் என்றால் அனைத்து நூல்களுக்கும் மாதம் ஒரு முறை நூல் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே வந்து அந்த மாதிரி நடைமுறை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மில்ல வந்து நூல் விற்பனை செய்யறாங்க அப்படின்னாக்க சொல்லி மாசம் ஒருக்க விலை நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்பொழுது வந்து டெய்லி 2 விலை இருக்கு. அதை வந்து நாங்க மாதம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்க நாங்க வந்து எங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஜவுளிகளை தரமான விலைக்கு விற்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Now what's happening, every day the yarn prices changes. So they are asking, we have to have a setup every month at least the yarn price should change. We cannot ascertain what the price is going to be tomorrow. So we cannot commit our price to our buyers. So we have to have a setup, the yarn price should be stable or at least in a periodically, not every day. ஏற்கனவே previous எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால 10 years before it was like that, but recent days it is changing every day. Why is it changing? ஏன் ஒவ்வொரு நாளும் நடக்குது அந்த மாதிரி விலை ஏற்றம்? ஏன் ஒவ்வொரு நாளும் நடக்குது? அதாவது ஷார்ட்டேஜ் மாப்ள, அதாவது மில்லில் வந்து பஞ்சினுடைய இறக்குமதி எக்ஸ்போர்ட் simply no simply see அது கரெக்டான ரீசன் என்னங்கிறது கரெக்டாக தெரியலிங்க. ஆனால் வந்து அரசு வந்து இதில் வந்து ஒரு தலையிட்டு இது ஏன் என்னங்கிறது ஒரு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் சங்கத்திலிருந்து நிறையா நாங்கள் மனு கொடுத்துட்டோம். அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கொடுத்தாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. They have approached central government, state government, but we didn't get any good answer from them. There are cotton available in the country, but again every day changes because some of them are reserving the cotton so that the cotton price can go up. ஏற்கனவே அதாவது இம்போர்ட்டட் நூலுக்கு டாக்ஸ் போட அதாவது சொல்லி எங்களுக்கு தகவல் வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி அவங்க, நாமக்கல் எம்பி சின்ராஜ் அவங்க மூலமாகவும், நம்ம பொள்ளாச்சி சண்முகசுந்தரம் இவங்களுடைய இதில் டெல்லி பார்லிமெண்ட் வரைக்கும் வந்து அங்கே வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவனையும் நம்ம ஜவுளித்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ மறுபடியும் வந்து அப்போதைக்கு வந்து தற்காலிகமாக எல்லாம் இது மாதிரி டூட்டி வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரதாக வந்து தகவல் வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம தலைவர் அவர்கள் டெல்லி பார்லிமெண்ட்டில் எங்களுக்காக நெசவாளர்களுக்காக நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய காலத்துக்கும் தங்களை மறக்க மாட்டோம் என்று கூறிக்கொள்வதோடு, அதே போன்று ஈரோட்டில் இன்னொரு பிரச்சனைங்க, இந்த சாய பிரச்சனை இருக்கு. இதை நான் சொல்லிடுறேன்.
Already we gave a representation through the Karur MP, Namakkal MP and Pollachi MP to the textile minister and also the finance minister. No action has been taken. So we request our leader to talk for us in the parliament. அடுத்தபடியாக ஈரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த சாய பிரச்சனை பயங்கரமா இருக்கு. அதாவது தண்ணியில வந்து இன்னைக்கு விஷமா குடிக்கிற தண்ணி வந்து விஷமா மாறிட்டு இருக்கு. இதை வந்து மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து கடல் மணி கலக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I will raise it for you. நிச்சயமாக நான் உங்களுக்காக பேசுவேன். உங்களுடைய கருத்தை கண்டிப்பா நான் பிரதிபலிப்பேன். இன்னைக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து விஷமா மாறிட்டு இருக்கு. அதுதான். So another issue that he raised is the pollution caused by the dyeing industry, fabric dyeing industry, and how it is polluting all the water bodies, and because of which even the drinking water is becoming poisonous. So that is another issue he wanted to raise with you, sir. நிச்சயமாக அதை பற்றியும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு அடுத்தபடியாக திருமதி தனலட்சுமி. இதோ நெசவாளர்களை சந்தித்த மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒரு நெசவு இயந்திரத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறாரு. நம்முடைய மரியாதைக்குரிய இந்த மாதிரி ஒரு நெசவு மெஷின் இந்த நீங்க செய்றீங்களே அந்த தறி அதோட விலை என்ன? 20,000 ரூபாய். 20,000. And how much production does it do? How much money can it make? சார், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஹேண்ட்லூமில் வீவ் பண்ணால் 10 மீட்டர்ஸ் மட்டும் தான் வீவ் பண்ண முடியுங்க. பவர்லூமில் சார், if it is manufactured in handloom, we produce only 10 meters per day, maximum 10 meters per day. If it is produced in power loom, it will come around 30 meters. And 10 meters, how much profit do you make? Sir, it is traditional work only. It is we are selling it traditionally only. The price is not, we are not wages in domestic market, in commercial market, we do not get best price for that. We want the handloom product as a handicraft, as a traditional one, and it is a precious one. Then only we get the price. We fix the wages for piece rate. We need the price for daily wages. If we fix only, they earn only 200 rupees to 250, maximum 200 to 250 rupees per day. All other industry people are earning more than 500 to 600 to 700 rupees per day. So we do not compete with the power peoples or other peoples and for the construction peoples. So we are not competitive with the because it is in a low production industry. So you want it to be handicraft. Handicraft government only support the price. You see, Mr. He is 82 years old. He is a member of Chenko handloom industry. Still 82 years he is weaving. He is only earning 150 rupees. For their pension amount, they are getting only 1,000 rupees per month for all other. Government to pay minimum 5,000 rupees pension amount for the handloom weavers. Then only their life after the retirement will save. Okay. Nandri. நன்றி தனலட்சுமா, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. So do you want to respond? Sir, we will be happy. Sir, we'll be happy. Sir, we will be happy if you can sit, and we would like to take a photograph. நெசவாளர்களை மட்டுமல்ல, நெசவு செய்யும்
எல்லா விஷயங்களையும் இதோ நான் இருக்கிறேன் என்று நெசவு இயந்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துக்குங்க. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டம் திரு கந்தவேல். லட்சுமி தமிழ் simultaneously. Then only the spinning, weaving effect is going on. Could you make it out, sir? Okay. warp and weft. warp and weft. எத்தனை மணி நேரம் வேலை செய்றாங்க ஒரு நாளைக்கு? 8 to 10 hours they are working. She works for 8 to 10 hours in a day. Only 200 rupees wages. 200 to 250 rupees. Is our very old traditional. Thank you so much, sir. இன்றிலிருந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஐயா அவர்களும் ஒரு நெசவாளி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். From today onwards, Mr. Rahul Gandhi is also a viewer of the great India. உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். Yeah. திரு சுந்தரவேல், கந்தவேல், திரு கந்தவேல், திரு கந்தவேல். அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு பவர்லூம் அசோசியேஷன் வந்திருக்கிறேங்க. இங்க மத்திய அரசு கொண்டு வர புதிய மின் திட்டத்தை பத்தி இன்னைக்கு இங்க பேச வந்திருக்கிறோம். சார் நீங்க சொல்லிருக்கீங்களா ஃபுல்லா சொல்லிட்டுமா? சொல்லுங்க. ஓகே. புதிய மின் திட்டத்தை பத்தி பேச இருக்கோம். நாங்க டோட்டலா பவர்லூம் செக்டாருக்கு புதிய மின் திட்டத்திலிருந்து விலக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா We have come here to talk about the new power scheme. We want complete exemption for the power loom sector from power tariff. நாங்க ஏன் வேண்டாம் கேட்கிறோம்னா, நாங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு 750 யூனிட் டேரிஃப் 302 எங்க பேர்ல 750 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உதயமின் திட்டம் வரும் பட்சத்தில் எங்களுக்கு 750 யூனிட் பறி போயிடும் என்ற ஒரு அச்சம் முதலில் உள்ளது. So the reason we want exemption from the Uday scheme is because the free units that we get, that is 750 units that we get, that will not exist anymore. அதையும் மீறி ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு உதயமின் திட்டம் அமல்படுத்திட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் மத்திய அரசு கொண்டு வரது பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல தான் கொண்டு போய் கரண்ட் கொடுப்பாங்க. If they implement the Uday power scheme, then the power sector will be completely privatized. அப்படி வரும்போது இன்னைக்கு நாங்க கோஆபரேட்டிவா ஒரு கூட்டுறவு நெசவாளர்கள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நாங்க கரண்ட் பில் கட்டுற சூழல் தள்ளப்பட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஹவர் எங்க கரண்ட் பில் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. We are operating like a cooperative. If we are treated like a corporate company, then we will not be able to manage, we will not exist. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க கரண்ட் பில் வந்து யூஸ் பண்ணி தான் போஸ்ட் பெய்டா கட்டிட்டு இருக்கிறோம். நாளைக்கு ப்ரீபெய்ட் கொண்டு வந்துருவாங்க. எங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கால்குலேஷன் எந்த இடத்துலயும் கொண்டு வர முடியாது. Now it is post-paid, connection. That is, we pay after we use. Now, if Uday scheme is implemented, it can become a prepaid scheme, which means we will not be able to gauge the cost of production. So, அதுக்கு நாங்க சொல்யூஷனா அப்படி வென்னவர் உதயமின் திட்டம் இந்தியா ஃபுல்லா வரணும்னு ஒரு உறுதி எடுத்துட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லா வீவர்ஸ்க்கு ஒரே டாரிஃப் நெட் ரேட்ல கரண்ட் பில் கொடுக்கணும்.
எந்த உங்களுக்கு வந்து மானியத்தை வந்து பேங்க்ல போடுறேன், இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லாம இந்தியா ஃபுல்லா வீவர்ஸ்க்கு ஒரே டேரிஃப்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே எங்களுக்கு கரண்ட் பில் வந்து நெட் ரேட்ல கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். If we are pushed into this Uday scheme, then we want single tariff across India for all weavers. Can he give me a note with these details? அதே பேர் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய மீட்டிங் போய் ப்ரமோஷன் மீட்டிங் தான் போயிருக்கிறோம். இந்த மீட்டிங் நீங்க பாசிபிலிட்டி மீட்டிங்கை கொடுத்து எங்க ஸ்கீமை எல்லாத்தையும் விசை தெரியாத காக்கறதுக்கு நாங்க பொறுப்பாக வைக்கிறோம். பார்லிமெண்ட்ல பேசுங்க. பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. நாங்க ஏகப்பட்ட பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம். எங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க வந்து அரசுகிட்ட சொல்லும் போது எங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசுகிட்ட நான் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்களை ஆள வைக்கவில்லை, மத்திய அரசு நீங்க ஆளுகிறீர்கள், தமிழ்நாட்டில் நீங்க ஆள வைக்கல, எங்க தோக்கடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு நாங்க எப்படி செய்யுங்கிறது எங்களுக்கு மத்திய அரசு எங்களுக்கு சொல்லுது. குறிப்பா தமிழகத்தில் சொல்றாங்க. நாங்க 38 எம்பிக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். எங்களோட கோரிக்கையில விசை தெரியாத கோரிக்கையில 38 எம்பி பார்லிமெண்ட்ல பேசினா பல சாதிக்கலாம் என்று நாங்கள் ஈரோடு விசை தெரிவிக்கும் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். So they are, if we take it to the central government, they tell us that you did not vote for us, but we sent you 38 MPs from your coalition to the parliament. So we request all of you to represent us in the parliament. We'll raise these issues for you. Thank you, sir. மிக நிச்சயமாக நாங்கள் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்புவோம். உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவோம். Now, I'd like to thank all of you. It's been a very nice experience for me coming here, listening to you, talking to you. I really appreciate you taking the time to come here. Thank you. We have somebody from the silk weaving industry. Once again, நான் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோடு வந்து உங்களை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மன நிறைவு எனக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அந்த மன நிறைவோடு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. நன்றி. We have a silk weaver who is here. She has got something for you from her village. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, மேல வாங்க, மேல கொஞ்சம் சாரி செக்யூரிட்டிஸ். இல்ல one question from her. நிச்சயமா உங்களுடைய கேள்விகளை எழுதி கொடுங்க, நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களோட சிஸ்டருக்கு கொடுக்கணும். This is a gift for your sister. Yeah, this is a gift for your sister Priyanka ji. This has been woven by her. This sari has been woven by her. கொடுங்க தங்கச்சி சகோதரிக்கு. சகோதரிக்கு கொடுக்கணும். You have to pass it on to your sister. எல்லோரும் தயவு செய்து இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ நெசவாளர்களை சந்தித்த மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி ஐயா அவர்கள் ஒரு நன்றி சொல்ல இருக்கிறாங்க. தயவு செய்து எல்லோரும் இருக்கையில் அமருமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். We the Tamil people, we know how to thank our respected leader Rahul Gandhi ji. எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒரு முறை நன்றின்னு சொல்லலாமா சத்தமா? நன்றி.